ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஒரு ரொம்ப சூப்பரான நல்ல ஒரு ஹெல்தியான பீஃப் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கிரேவி சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், கீ ரைஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். குக்கர் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மூணுமே சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி சேர்க்குறத விட இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி சேர்த்து பாருங்கள். கிரேவி வந்து நல்லா திக்காக கிடைக்கும். கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கிறதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழம் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆயிலில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல கூட்டவோ குறைக்கவோ பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க எல்லா ஐட்டம்ஸுமே இந்த மாதிரி நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க கறியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். கறியை வந்து மசாலா கூட சேர்த்துட்டு அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இடித்த குருமிளகு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூளும் குருமிளகும் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க உங்களோட தேவைக்கு ஏற்ப. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அப்புறம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மசாலா வதக்கும் போதே பார்த்திங்கன்னா நம்ம உப்பையும் சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ தான் கறியில் பார்த்திங்கன்னா உப்பு வந்து நல்லா ஏறி இருக்கும். குழம்போட திக்னஸ் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை பொறுத்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டைமில் உருளைக்கிழங்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த குழம்புல உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சாலும் நம்மளுக்கு டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக குழம்போட திக்னஸ்க்கு பார்த்திங்கன்னா தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துருக்க கறியோட அளவு வந்து 1 கிலோனால நம்ம 1/4 மூடியிலேருந்து 1/2 மூடி தேங்காய் வந்து நல்லா அரைச்சி சேர்த்துக்கலாம். குழம்பு வந்து 5லேருந்து 6 விசில் விட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். லாஸ்ட்டாக அந்த குழம்புல கொஞ்சமாக மல்லித்தலை தூவி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதா. உங்கள் வீட்டில் பீஃப் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.